வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் தக்காளி சூப் பண்ண போகிறோம். chettinad தக்காளி சூப். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சத்தானதும் கூட. இந்த சூப்பை இப்போ ரெடி பண்ணலாம். 100 கிராம் பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் சூப் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் துவரம்பருப்பும் 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தக்காளி பழத்தை ஓரளவு சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இந்த துவரம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 உடைச்சிக்கலாம். சூப்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் பாத்திரம் போட்டிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துடலாம். அது கூட 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். நீங்கள் ஃபுல்லாகவே எண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சூடாகிடுச்சு. அதில் ஒரு 10 மிளகு போல் சேர்த்துக்கங்க. இந்த மிளகு பொரியட்டும். மிளகு பொரிஞ்சிருச்சு. அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1-2 பொடி பண்ண அந்த துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்துடலாம். இந்த பருப்பு வறுபடட்டும் லைட்டாக. அடுத்து ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துடலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கறிவேப்பிலை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்த உடனே இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள். இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த சூப்பு நல்லா தெளிவாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட தண்ணி சேர்த்துடலாம். 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்லா கொதித்து வரட்டும். சூப்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சூப்பை வற்ற விடுங்க. சூப்பு 5 நிமிஷமாக கொதித்து ஓரளவு வற்றி வந்துருச்சு. நம்ம இதில் பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொதிச்சுட்டு இருக்கும்போதே வாசனை கமகமன்னு வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். சூப்பு 2 நிமிஷமாக கொதித்து நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த அளவு திக்னஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் சோள மாவை தண்ணியில் கரைச்சி இதில் விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிக்கங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஸ்பூனை விட்டு அழுத்துனீங்கன்னா சூப்பு ஃபுல்லாக இறங்கிரும். சூப்பை வடிகட்டியாச்சு. இது 3 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் மிளகுத்தூள் தூவிக்கலாம். மிளகுத்தூள் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். சுவையான கிளியர் தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.